அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம உறவுகள் அனைவருக்கும் தீப திருநாள் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். இனிய திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். டிவில ஓடிட்டு இருக்கு, அதாவது பாலிமர் டிவில லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எப்பவுமே லைவ் வச்சிருவேன். அங்க இப்ப நான் சவுண்ட குறைச்சிருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சவுண்ட குறைச்சிருவேன். எப்பவுமே நான் லைவ் ஓட விட்டுட்டு அங்க தீபம் வைக்கவும் நான் வீட்டுல வைப்பேன். அதனாலதான் அது டிவி ஓட விட்டுட்டு இப்ப சவுண்ட குறைச்சிடுறேன். என்ன பண்ண போற? இப்ப இந்த மாக்கோளம் போடப்பேன். வாசல்ல மாக்கோளம் போடுவோம்ல, நான் கூட சமைக்கணும்னு நினைச்சேன். பச்சரிசி சமைக்கல், அதாவது பிரசாதமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கார்த்திகை பொறிக்கு பாகு, கருப்பட்டி பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சர்க்கரை பொங்கல் வைக்கணும், அப்புறம் கொலக்கட்டை வைக்கணும். இது கார்த்திகை பொரி பேரு. இது நெல்லு பொரி, கார்த்திகை பொரி நெல்லு பொரி. இத பாகு காய்ச்சி ஊற்றி கிளறி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மாக்கோளம் போட்டு வந்துருவோம். டைம் ஆயிடுச்சு, தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்திட்டு கூட நம்ம பிரசாதம் ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மாக்கோளம் போட்டு வந்துருவோமா? அப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிளம்பினோடனே 2-3 பேருமா சேர்ந்து இது போட்டு என்னது விளக்குக்கு திரி எண்ணெல்லாம் விட்டு ரெடி பண்ணணும். சரியா? இப்படி பச்சரிசி மாவும் மஞ்சள் பொடியும் போட்டு வாசல்ல கோலம் போடுவேன். சின்னதா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க வெளியில எல்லாம் போட முடியல. நல்லா செம்மையா பெய்யுது. சரி, வீட்டுக்குள்ளேயே விளக்கு வைக்கிறதுக்கு ஓரளவு வச்சிருக்கேன். மழை அந்த அளவுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் உறவுகளே, என்னுடைய சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுதான் எனக்கு திருக்கார்த்திகைக்கு எடுத்த புது சேரீ. நான் எப்பவுமே திருக்கார்த்திகை, விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தைப்பொங்கல், நியூ இயரு, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் புது சேலையை கட்டிடுவேன். சேலையோ டாப்ஸோ எடுத்து போட்டுருவேன். நைட்டி, அட்லீஸ்ட் ஒரு நைட்டியாவது போட்டுருவேன். ஏன்னா நான் எடுத்து வைக்கிறதெல்லாம் போட மாட்டேன், அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே போட மாட்டேன். இந்த நல்ல நாள் வர்ற அன்னைக்கு எடுத்து போட்டுக்குவேன். அதுக்காண்டி ஸ்பெஷலா கடைக்கெல்லாம் போய் எடுக்க மாட்டேன். ஏற்கனவே எடுத்து வச்சதை நல்ல நாள் அன்னைக்கு போடுவேன். இது நம்ம கன்னியாகுமரி கிளம்பும் போது இந்த சேலையை காமிச்சிருப்போம். தீபாவளிக்கு எடுத்ததுதான். தீபாவளிக்கு எடுத்ததுதான். 4 சேலை 5 சேலை எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதுல காமிச்சோம் ஒவ்வொரு சேலையா. அதுல 2 கட்டிட்டேன், 1 கட்டிட்டேன். இது 2வது சேரி. இன்னும் 3 சேரி வச்சிருக்கேன் கட்டாம. அது எதுக்கு வச்சிருக்கேன்னா, ஒண்ணு கிறிஸ்துமஸ் ஒண்ணு, நியூ இயருக்கு ஒண்ணு, தைப்பொங்கலுக்கு ஒண்ணு. தைப்பொங்கலுக்கு வேற எடுக்க மாட்டீங்களா? அதேதான். அப்ப எங்களுக்கு வேற எடுத்து கொடுங்க. கிறிஸ்துமஸ்க்கு வேணா டாப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம். டாப் இருக்கு, மீசோல வாங்கினது இருக்குல்ல. ஆமா, 2 3 இருக்குல்ல. எஸ். சரி, இப்ப மாக்கோளம் போட்டு வருவோமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரவுண்டா வச்சுக்கிறேன். குரு, வணக்கம் சொல்லு உறவுகளுக்கு. வணக்கம் உறவுகளே. அங்க கொட்டிடாத, இங்க பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஊத்து. என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, காவிய குரு விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊத்தி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க வீட்லயும் இதே மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை கத்து கொடுங்க. சரியா? சரி, இப்ப நான் திரி போடுறேன், கட் பண்ணி. இந்தா. என்ன பண்ண போறோமா? நீ ஊத்திட்டா பாதிக்கு இன்னும் ஒரு 5-6 விளக்கு தான் ஊத்த வேண்டியிருக்கு. நானும் அப்பாவும் திரி கட் பண்ணி போட்டு வைக்கேன். வணக்கம் உறவுகளே. சார் இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காங்க. ஆமா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? திரி கட் பண்ணி போடுவோமா? சரி, அப்படியே உட்காருங்க. அதாவது முடிஞ்ச அளவு உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, பெண் குழந்தைங்களா ஆண் குழந்தைங்க யாரும் இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கும் கொடுங்க. சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு கொடுங்க. அது நல்லது. உண்மைக்கு நீங்க சுட்டிக்காக நல்ல வேலை பண்ணுவா. அவங்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் புரிஞ்சுக்கிடும், தெரிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளை ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளை சாமி கும்பிடுறதே ஒரு இதா நினைக்காங்க. அது நம்ம தான் அவளை சாமி கும்பிடணும், விபூதி இப்படி வைக்கணும், குங்குமம் வைக்கணும், சந்தனம் வைக்கணும்னு பிள்ளைகள் சொல்லி கொடுக்க வேண்டியது. இதுக்குன்னு இல்ல, எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஆமா, அதாவது மும்மதத்தவரும் அப்படித்தான். ஆமா, இஸ்லாமிய நண்பர்களா இருந்தாலும் சரிதான், சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர் சரிதான். நம்மளுடைய பாரம்பரியம் வீட்டுல மதம் ஜாதி எல்லாம் கிடையாது. நம்ம பாரம்பரியம் நம்ம வீட்டுல என்ன உண்டோ அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதான் மிகவும் நல்லது. அப்பதான் அவங்க நாளைக்கு அதை அதாவது ஒரு குங்குமம் வைப்பாங்க,
திருநார் வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க. அந்தந்த மதத்துக்கு என்ன உண்டோ அதை சொல்லி அவங்க கொடுக்கணும். பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்க சுட்டிக்காக சொல்லி கொடுப்போம் அதெல்லாம். கட் பண்ணி போட்டு எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியும். சார் வந்து கட் பண்ணி போடுறதுக்கு வந்து உட்காந்துட்டு பேசுறாங்க. இந்த நான் தானே நீ இது பண்ணி போடு. இந்த இல்ல நான் கட் பண்ணி கொடுக்கேன், சரி கட் பண்ணி கொடுக்க, நீ இது பண்ணி கொடு. கதா காலட்சேபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது உறவுகளே, நான் வந்து ஒரு 7 வருஷம் தொடர்ந்த மாதிரி மாசம் மாசம் ட்ரெயின்ல திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். கிரிவலத்துக்கு. ஆமா, யார் கூடனா எங்க அண்ணன் ராஜேந்திர அண்ணன்னு இப்போ வந்து நம்ம கோவில்பட்டியில அப்துல் கலாம் ரத்ததான கழகம் வச்சிருக்காரு. ஜீவா அனுக்கிரகா. ஆமா, அந்த பசுமை, அதாவது கோவில்பட்டியில வந்து பிளான்ட் ஃபுல்லாவே வந்து மரம், அதாவது மரங்கன்றுகள் நட்டு கொண்டிருக்கிறது எங்க அண்ணன் தான். அந்த பலாயிரம் மரங்கள் வச்சுட்டாரு எங்க அண்ணன். ஆமா ஆமா, அவர் அடுத்த விவேக் சாரா அவரே இந்த வார்டுல கவுன்சிலரா இருந்தாரு. எங்க அண்ணன் கூட நான் வந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின்ல ஒரு 7 வருஷம் தொடர்ந்து, அதாவது மாசம் மாசம் கிரிவலம் போவோம். இப்பதான் கொஞ்ச நாளா போக முடியல. அடுத்து நாங்க தொடர்ந்து போவோம். திருவண்ணாமலையில அந்த 6 மணிக்கு தீபம் ஏத்தின உடனே நம்ம வீட்டுல விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவோம். எப்பவுமே அப்படித்தான். ஆமா, அதை நீங்க அப்படியே எங்க கூட வந்து பாருங்க. அப்படி கூட நான் கட் பண்ணி கொடுத்தேன். அந்த இடத்துல அந்த பாக்கெட் கட் பண்ணி தாரேன். என்ன போதும்னா நல்லெண்ணெய் போதும், இது போதும். அதே மாதிரி உறவுகளே, வீட்டில் வந்து விளக்குக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து நயமான எண்ணெய் வாங்குங்க. சும்மா விளக்குக்கு தாரன்னு நினச்சி வாங்க வேண்டாம், நயமான நல்லெண்ணெய் வாங்குங்க. இதயம் இல்லாட்டி இல்ல, ஆமா, நயமான நல்லெண்ணெய் வேணும். அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம வீட்டுல வந்து சமையலுக்கு பயன்படுத்துற நல்லெண்ணெயும் இருக்கணும். அதே நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து வீட்டுல வந்து தீபத்துக்கு விளக்கு ஏற்றதுக்கும் நம்ம வச்சுக்கிடணும். இல்லாட்டி சுத்தமான நெய். அப்படி இல்லாட்டி எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, நம்ம சமையலுக்கு நம்மளுக்கு எப்படி பயன்படுத்துவோம், நல்ல அதே மாதிரி தான் தெய்வத்துக்கும் அதே மாதிரி விளக்குக்கும் அதே மாதிரி வாங்குங்க. அதுக்காண்டி சமையலுக்கு பயன்படுத்துறதே இங்க பயன்படுத்த சொல்ல, அந்த குவாலிட்டி. அதே மாதிரி உங்க வீட்டுல காமாட்சி விளக்குக்கு இழுப்பெண்ணெய் பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். தேய்ச்சி போட்டுட்டு பெரிய ஆயிடுவாங்க. ஆமா, ஓடிக்கிட்டு இருக்கு. தீபம் அங்க ஏத்தனோட நம்ம இங்க இது பண்ணணும்னா ஏத்த ஆரம்பிக்கணும். திருவண்ணாமலையில தீபம் ஏத்தவுமே நாங்க ஏத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் பிரசாதம் பாதியா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாதம் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பாதி பிரசாதம் தீபம் ஏத்திட்டு நம்ம சாமி கும்பிடலாம்ல. எப்படி எப்பனாலும். ஆமா, தீபத்தை ஏத்திட்டு நம்ம நல்லா வெத்தலா பழம் வச்சு நல்லா சாமி கும்பிடலாம். நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி காவியா? ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். இது யாருடைய வார்த்தை? குட்டி பெரியம்மா கொடுக்கு. அவ பெரியம்மா எனக்கு அக்கா. அவங்க எப்ப பார்த்தாலும் உண்மைக்குமே அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பழனி முருகனை பார்த்த மாதிரி இருப்போம். அவங்க சரியான முருக பக்தர். முருக பக்தர்னா அவங்கதான், அதாவது எப்படி சொல்றது, நம்ம அவையார் பாட்டி மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆமா, அப்படிதான் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. வயசு 75 வயசு 73 வயசு இருக்கும் நினைக்கேன். எங்கனாலும் எங்க மாதிரி நடந்தானே போகும். நடந்துருவாங்க. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி முழுக்க பழனி தண்டபாணியோடைய பக்தர். அதாவது முருக பக்தர். அம்மா முருக வெறியர். எனக்கு அவளை பார்த்தாலே பழனி முருகன் ஞாபகம் தான் வரும். அவங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா பிள்ளைகிட்ட இதுதான் சொல்லுவாங்க. ஏதாவது சேட்டை செஞ்சா ஒண்ணும் தப்பில்லை. அதை வந்து காவியா அதை பிடிச்சிருக்கா. மதினி, உங்க சின்ன மக ஒன்னும் தப்புலங்க. நீங்க வந்தா அவளை என்னன்னு கேளுங்க. அதுக்கும் அவங்க ஒண்ணும் தப்புலன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒண்ணும் தப்புலன்ற ஒரே வார்த்தை. ஏன்னா எங்க அக்கா அந்த வீடியோ பாக்கும், அதுக்காண்டி தான் சொல்லுவேன். மைனி கண்டிப்பா பாக்கும். அதனால கொண்டாங்க சீக்கிரம். என்ன வேணுமோ பாரு. வேலை வாக்குறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு. நானு பூரா போட்டாச்சு. இந்த வேலை நீங்க திருப்பாக்கிட்டு கல்யாணம் முடிச்சிருச்சுன்னு நினைச்சீங்களோ? ஆமா, இப்ப வந்து இதை முடிச்சுட்டு ஏத்திட்டு நம்ம மேல அந்த ரூம்ல கொண்டு போய் நம்ம 2 விளக்கு ஏற்றி வந்துருவோம். 2 விளக்கு ஏத்திட்டு அந்த காத்து எல்லா இடத்துலயும் நாங்க விளக்கு வைப்போம். ஆமா, வீட்டுல இருக்கிற பாத்ரூம்ல ஒண்ணு, கிச்சன்ல, ஆமா, எல்லா பக்கமும் வச்சிருவேன். அதே மாதிரி கூடியான மட்டும் உறவுகளே, வடக்காம கிழக்காம மேற்க கிழக்கு இந்த 3 பக்கமும் விளக்கு ஏத்துங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு.
தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றோம். இருந்தாலும் நாங்க உறவுகள் சொல்லுவோம். ஆமா. புது வரவு, இது எங்களுடைய புது வரவு. மகாலட்சுமி அம்மா, சரஸ்வதி அம்மா, ஏற்கனவே நேற்று பார்த்திருப்பீங்க, unboxing விநாயகர். பண்ணிருக்கேன். இந்த இன்னும் ஒண்ணு வேணுமா? ஆ, அது தாங்காது பத்மா, அதில் வச்சா அந்த நம்ம அந்த பழங்காலே பழங்காலையில வச்சிருக்கோம். வச்சிரும். ஆமா, ரைட்டு. ஏன் அப்படியே வைக்க கூடாதா? தரையில வைக்க கூடாது. வைக்கக்கூடாது, தூக்கிட்டு வந்தோம்மா. ரைட்டு. இன்னும் கரெக்டா 6 மணிக்கு தீபம் ஏத்த வேண்டியதுதான். நம்ம திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு அதாவது சவுண்டு வந்து அப்படியே விண்ணை பழக்கம். அப்போ மேல தீபம் ஏற்றோடனே சவுண்டு விண்ணை பழக்கம். அப்போ நம்ம தீபம் ஏற்ற வேண்டியதான். திருப்பி போதும்லம்மா? நாமலையாருக்கு அரோகரா. அதே போல நான் விளக்க வந்து இந்த தட்டுல வச்சுதான் வைப்பேன், கீழே தரையில வைக்க மாட்டேன். ஆமா, எல்லா விளக்கையும். இது சேஃப்டி எதுக்குன்னா தரையில வைக்க கூடாது. ஒண்ணு சேஃப்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, தரையில எண்ணெய் ஆகாது. தட்டுல வச்சோம்னா கீழே தரையில எண்ணெய் சிந்தி வச்சு அந்த மாதிரி எல்லா தட்டையும் வச்சிருவோமா? ஒரு விளக்கு இல்ல விளக்கு கொண்டுட்டு போய் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே வச்சு அந்த இடத்துல வச்சு 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 அப்படியே விளக்கு ஏற்றி கரெக்டா சொல்லுவாங்க. இல்ல அப்படி கொண்டு அப்படிதான் எப்பயுமே செய்வோம். நீ இப்ப இதை செட் பண்ணி வச்சுட்டு வருவோமா? இந்த விளக்க செட் பண்ணிடுவோமா? இப்போ இதுக்கு பூ அலங்காரம் வச்சுக்கிடுவோமா? ஆமா, பூ வச்சிரு. நல்லா இருக்கா? சூப்பர், அழகா இருக்குல்ல? அழகா பூ வச்சாச்சா? இப்போ இதை நம்ம வெளியில எல்லா விளக்கும் கொண்டு போய் 10 நிமிஷம் தான் காய இருக்கட்டுமா? இந்த அப்பாவே எப்ப விளக்கு வைக்கிறேன். அங்க அந்த கோவில்ல ஒரு பாட்டு ஓடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இது வந்து பொரி ரெடி பண்ணிட்டேன். கருப்பட்டி பாவு வச்சு ஊற்றிருக்கேன். இது வந்து பொரி உருண்டையா? பொரி உருண்டை பிடிக்கணும், கை சூடு இருக்கு, அதனால இப்போ பிடிக்கல. தண்ணி சிந்திருச்சு என் மேலேயே. தீபம் ஏத்திட்டாங்க. இப்ப நாங்க வீட்டுல ஏத்த போறோம். காவிய குரு ஒரு விளக்கு ஏத்திட்டாங்க. இது வாங்கிட்டாங்க. இதை எடுத்துரு, வாசல் எடுத்துரு. இது எரிஞ்சிட்டு இருக்கு, இப்ப காத்தா வந்துரும். மார்ச் மகம் 2 விளக்கு வச்சாச்சு. தட்டு இல்லை, காலியா போச்சு. ஆமா, தட்டு காலியாச்சு. காவிய குரு பாருங்க. எடுத்துட்டு வாங்க. எல்லாமே நாங்க வச்சிருவோம். பாத்ரூம்ல இருக்கிற காமி பாத்ரூம்லயே வச்சிருவோம். பாட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்து கோவில்ல ஓடுது. இப்போ மாடியில உள்ள ரூமுக்கு விளக்கு ஏத்த போறோம். 2 விளக்கு ஏற்றுவோம். ஒண்ணுப்பா நீ ஏத்து, அப்பா ஏத்தவா? நீ ஏத்து. உறவுகளே, எங்க வீடை சுத்தி தண்ணியா கெட்டி கிடக்குது அந்த பக்கம்லாம். அது வந்து அதனால இந்த சவுண்டு கேக்குது. அது என்ன சவுண்டு, எந்த இதோட சவுண்டு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பிரசாதம் போடுறதுக்காண்டி கொலக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து கார்த்திகை கொலக்கட்டை. இது பேரு பாகு காய்ச்சி பச்சரிசி மாவுல ஊத்தி, பாகுலாம் கம்பி பதம் கிடையாது, அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் மண்ணை எடுத்துட்டு பண்றது. இந்த கொலக்கட்டை ரெசிபி ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன், வீடியோ போடுறேன், சரியா? இப்போ வந்து இதுல வந்து பொரி தயார், கார்த்திகை பொரி தயார். இதுல சர்க்கரை பொங்கல் தயார். கொலக்கட்டை மட்டும் அவிச்சிட்டு வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். என்னோட ட்ரெஸ் வந்து இந்த இப்படி இருக்கிறதுனால விளக்கு கிட்ட வைக்க முடியல, லைட்டா கூட பட்டுருமோன்னு பயமா இருக்கு. ஆமா, இப்போ வந்து இதை வச்சுட்டு நல்ல விளக்கு பிடிச்சி கொலக்கட்டை அவிச்சிட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். இப்போ பூஜைக்கு தயாராயிட்டோம். இங்க பாருங்க, பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்க சாமி கும்பிட போறோம். பக்கத்து கோயில பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரசாதம். ஆமா, இது வந்து கார்த்திகை பொரி, கொலக்கட்டை, சக்கரை பொங்கல். அப்புறம் கீழே பாருங்க, இந்த மாதிரி விளக்கு தான் நான் ஏத்துவேன். இது வந்து கொலக்கட்டையில பிடிச்ச விளக்கு. நெய் வீட்டில் உள்ள சுத்தமான பசு நெய் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிருக்கேன். 6 வைப்பேன்.
6 விளக்கு வைப்பேன். ஏன்னா முருகனுக்கு ஏத்த நாள் அப்படிங்கிறது, முருகனுக்கும் இன்னைக்கு ஏத்த நாள் தான். அதனால 6 விளக்கு வைப்பேன். இங்க பாருங்க தாமரை பூ நல்லா இருக்கா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கா? இது வந்து அம்பாளுக்கு வைக்கிறதுக்கு. இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இங்க பாருங்க, இது கொண்டா இப்படி மகாலட்சுமி அம்மா முன்னாடி வச்சிருவேன். ஓகேவா? பூதான் நிக்கா, குட்டியா இருக்கா, முகத்தை மறைக்குது. அம்மா முன்னாடி வச்சிருவேன். அப்பா அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல கோவில்ல பாட்டு பிடிக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாமி நல்லா கும்பிட்டாச்சு, திருப்தியா பிரசாதங்கள்லாம் வச்சு நல்லா திருப்தியா கும்பிட்டாச்சு. நம்ம உறவுகளாகிய உங்களுக்கும் சேர்த்து நாங்க தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டோம். உங்களோட ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே இதே ஆதரவு எங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுவாங்க. எல்லாரும் எங்க பாய் 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 பாய். கார்த்திகை திருநாள் பிரசாதம் சாப்பிடுவாங்க. பாய் பாய் பாய். பாய். தேங்க்யூ.